ரூஸ்டர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் தேர்தல் முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அது பல்வேறு குழப்பங்களையும் சந்தேகங்களும் ஏற்படுத்தி இருக்கிற நிலையில் அதை பற்றி விரிவாக விவாதிப்பதற்கு ஊடகவியலாளர் தோழர் ராகுல் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கார். வணக்கம். மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் தேர்தல் முடிவுகள் வந்துகிட்டு இருக்கு. எக்ஸிட் போல் கிட்டத்தட்ட நெருங்குகிற முடிவுகளை நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனா இந்த மகாராஷ்டிராவினுடைய தேர்தல் முடிவுகள் பெரிய ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அளிக்கக்கூடிய வகையில இருக்கு. 2024 லோக்சபா எலெக்ஷன்ல அப்கி பார் 400 பார்னு சொன்னாங்க. அதுவும் தலைகீழா ஆச்சு. அந்த இடத்துல ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களை வெல்ல முடியல. இவிஎம் ஏன்னா இவிஎம் குறிப்பிடுறேன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இது இவிஎம் மட்டுமல்ல, இவிஎம் தாண்டி ஒட்டுமொத்த சிஸ்டமே இன்னைக்கு கொலாப்ஸ் நிலையில் இருக்கு. இவிஎம் பத்தி நீங்க குற்றச்சாட்டு சொல்லவே முடியாது. இவிஎம் இஸ் ஜஸ்ட் கருவி மட்டும்தான். இவிஎம் தாண்டி எப்படி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மீது சந்தேகங்கள் ஒவ்வொரு தேர்தலிலுமே அதிகரித்துக் கொண்டிருப்பதை நாம் வெளிப்படையாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எந்த கேள்வியை கேட்கிறோமோ அந்த கேள்விக்கு பதில் கொடுக்காமல் சுத்தி வளைத்து வேற எதையோ கொடுப்பது. ரிசல்ட் 6 வாரங்களுக்கு பின்பு கூட அந்த ரிசல்ட்டுக்கான முழு விவரத்தை இதுவரை கொடுக்காத பட்சம், ஹரியானா தேர்தலும் போது ஹரியானாவில் எதை எதிர்பார்த்தோமோ அதற்கு எதிராக வந்ததற்கு பின்பு 20க்கும் மேற்பட்ட இடங்களில் இவிஎம் மெஷினில் 99% பேட்டரி எப்படி போனது என்று கூறிய போது கேட்டபோது அதற்கு பதில் கிடைக்கவில்லை. இது போன்ற பல குற்றச்சாட்டுகள் தேர்தல் ஆணையத்தின் மீது இருக்கிறது. தேர்தல் ஆணையத்தை பற்றி சுப்ரீம் கோர்ட்டிடம் போனால் சுப்ரீம் கோர்ட் கொடுக்கக்கூடிய பதில், தேர்தல் ஆணையம் இதை ஒரு இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டிடியூஷனல் பாடி, அதை பற்றி நாங்கள் கமெண்ட் பண்ண கூடாது. ஸோ இங்கே தான் போகிறது. இப்போ மகாராஷ்டிரா அண்ட் ஜார்க்கண்ட், மகாராஷ்டிராவையும் ஜார்க்கண்டையும் நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஜார்க்கண்டில் அது ஏற்கனவே பிஜேபி கையை விட்டு போன ஒரு மாநிலம். பிஜேபிக்கு அங்கே பெரிய லாபம் கிடையாது. ரைட், ட்ரைபல் ஏரியா, அங்கே ஏற்கனவே மைன்ஸ் எல்லாம் பிஜேபி பக்கம் இருக்கு, அடானியோடைய மைன்ஸ் எல்லாம் இருக்கு. இதுக்கு மேலே அங்கே சுரண்டுறதுக்கு எதுவுமே கிடையாது. மகாராஷ்டிராவில் சுரண்டுறதுக்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கு. 4 நாட்களுக்கு முன்பு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அங்கே அடானி ஃபேக்டர் மிகப்பெரிய அளவில் இந்த தேர்தலில் வெளிப்படும் என்று நான் கூறியிருந்தேன். அடானி ஃபேக்டர் எப்படின்னு நீங்க பார்த்தீர்கள்னா, அங்க இருக்கக்கூடிய தாராவி ப்ராஜெக்ட் அப்படி மகாயுத்தி வந்தால் அவர்களுக்கு நிற்கும். மகாவிகாஸ் அகாடி, அதாவது உத்தவ் டாக்கரே, சரத் பவார் மற்றும் காங்கிரஸ், இந்த 3 பேருமே சேர்ந்துதான் மகாவிகாஸ் அகாடி. மகாவிகாஸ் அகாடி வந்தாலே அவர்கள் நேரடியாக கூறிய விஷயம் என்னன்னா, இந்த ப்ராஜெக்டை நாங்க ரத்து பண்ணிடுவோம். 2023 இந்த ப்ராஜெக்ட் அடானி கைக்கு போனது. போன நாள்ல இருந்தே நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு மிகப்பெரிய அளவில் ஊழல், எஜுகேஷன், அங்கே இருக்கக்கூடிய என்ஜிஓ ஆக்டிவிஸ்ட் எல்லாருமே கேள்விகளை எழுப்பினால் கூட யாருக்கும் எந்த விதமான பதிலும் கொடுக்கவில்லை. அது ஒரு வைரஸ் சுரங்க போன்ற ஒரு இடம். அது ஒரு ஃபேக்டர். 2வது ஃபேக்டர், ஏன் பிஜேபிக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க, ஏன் ஷிண்டேவுக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க, ஏன் அஜித் பவாருக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்கங்கிற இந்த கேள்வி நீங்க கேட்டாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இட் இஸ் அ ராங் ரிசல்ட். மக்கள் போட்ட ரிசல்ட் கிடையாது, இது வெளிப்படையாக வேறொரு வழியிலிருந்து வந்த ரிசல்ட் உங்களுக்கு புரியும். எப்படின்னு நீங்க பாருங்க. சிவசேனாவுடைய கேடர் ஆர் நாட் ப்ரோ ஷிண்டே, தே ஆர் ப்ரோ உத்தவ் டாக்கரேஸ் ஃபாதர். அவரால் தொடங்கப்பட்டது. அங்கிருந்து வந்த அந்த லெஜிசி, அங்கிருந்து வரக்கூடிய அந்த ப்ரோ கேடருடைய ஃபேக்டர் நீங்க பார்த்தீர்கள்னா, நாங்க பிஜேபியுடன் வேலை பார்க்க மாட்டோம், பிஜேபிக்காக நாங்க கேம்பெயின் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒதுங்கிய பல நபர்கள். எத்தனையோ இடங்களுக்கு மகாராஷ்டிராவிலேயே எத்தனை இடங்களில் இவர்களால் போய் கேம்பெயினே பண்ண முடியலை. தனியா ஷிண்டே வண்டி ஓட்டிட்டு போறாரு, ஒரு 2-3 வாகனங்கள் தான் இருக்கு, மக்களே காணும். அந்த மாதிரியான இடத்துல எப்படி ஷிண்டேவிற்கு ஓட்டு போடுவாங்க? ஏன்னா ஷிண்டே அங்க பேக் ஸ்டாப் செய்த நபராக பார்க்கப்பட்டார். இப்ப அஜித் பவாரும் அந்த மாதிரி ஒரு இமேஜ் தானே? ஆமா, பேக் ஸ்டாப் செய்யப்பட்ட நபராக பார்க்கப்படுறார். அப்படிப்பட்ட ஒரு கூட்டணியை தான் இன்னைக்கு மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்கிறப்போ ஒரு சந்தேகம் எப்படி தேர்வு செய்வாங்கங்கிற இந்த கேள்விக்கு தான் நான் வர்றேன்.
உத்தவ் டாக்ரே சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது அவருடைய அரசாங்கத்தை எப்படி ஆபரேஷன் லோட்டஸ் வழியாக அமித்ஷா அண்ட் மோடி கவிர்த்தாரு என்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். ஆமா, அதுல அதானியும் இருந்தாருன்னு இதே அஜித் பவார் தான் சொல்றாரு. ரைட். மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஷிண்டே குரூப் அங்கிருந்து அகமதாபாத்துக்கு கூட்டிட்டு போய் அகமதாபாத்ல இருந்து ஒரு சார்ட்டர்ட் ஃபிளைட்ல அசம்க்கு கூட்டிட்டு போய் அசம்ல இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் ஹேமந்த் பிஸ்வ சர்மாவிற்கு ஒரு பொறுப்பை கொடுத்து அனைத்து பாதுகாப்பு போட்டு அங்க இருந்து கொண்டே இங்க அரசாங்கத்தை கவிர்த்தது எல்லாருக்குமே தெரியும். ரைட். ஷிண்டே கையில எப்படி அவசரப்பட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அந்த சிம்பலை கொடுத்தார்கள். அதே வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் போன போது சுப்ரீம் கோர்ட் என்ன கூறியது, உத்தவ் டாக்கரே நீங்க ரிசைன் பண்ணியிருக்கலைன்னா நான் உங்களை மீண்டும் ஒரு முறை சீஃப் மினிஸ்டராக அமர வைத்திருப்பேன். ஏன்னா இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள். ஸோ அங்க இருக்கக்கூடிய மக்கள், நீங்க கேடரை விட்டுருங்க, அங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்த முறை ஓட்டு போட்டது எப்படின்னா மகாராஷ்டிரா வர்சஸ் குஜராத். குஜராத் ஏற்கனவே நீங்க நிறைய பேசிருக்கீங்க இந்த டைட்டில். அந்த விஷயமே மாறிடுச்சே. குஜராத்ல இருக்கக்கூடிய தொழில் அதிபர்கள் மகாராஷ்டிராவை சுரண்டி கொண்டிருக்கிறதை அவர்கள் நிச்சயமாக உணர்ந்தார்கள். இந்த முறை நாங்க சிவாஜியோடைய மக்கள், சிவாஜியோடைய நிலையை நிறுத்துவோம் என்கிற விஷயம். பிஜேபி இஸ் நாட் ஃபார் சிவாஜி, பிஜேபி இஸ் ஃபார் ஸ்ரீராம். மராட்டி வர்சஸ் குஜராத்தியர்ஸ் தான் இந்த தேர்தலை நான் கிரவுண்ட்ல பார்த்தது. ரைட். இப்போ அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஷிண்டே குரூப் நிச்சயமா எங்களை ஏமாத்திட்டாருங்கிற அந்த விஷயம். என்ன ப்ராக்ரஸ் பண்ணாங்க கடந்த இந்த காலகட்டத்தில் எதுவும் பண்ணல. அங்க ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது. தேவேந்திர ஃபட்னவிஸ் முன்னாள் சீஃப் மினிஸ்டர், இப்ப டிப்யூட்டி சீஃப் மினிஸ்டர், அவரே அளவோடு தான் பேசிட்டு இருந்தாரு. யாருக்குமே இந்த ரிசல்ட் வரும்னே தெரியல. 220ங்கிறது 23 இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது 223 ஃபார் என்டிஏ குரூப். எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட். இப்போ இது எப்படி ரிசல்ட் இருக்குன்னா, அவங்க நினைக்கிறத எல்லாமே அங்க இருக்கக்கூடிய அசம்பிளியில சாதிக்க முடியும். எந்த ப்ராஜெக்டை கொண்டுட்டு வந்தாலுமே அந்த அசம்பிளியில இருந்து சாதிக்க முடியும். என்ன ப்ராஜெக்ட் அங்க இருந்து எல்லாமே குஜராத்திற்கு ஷிஃப்ட் ஆகக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் ஏற்கனவே ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கு, இதற்கு மேலும் ஷிஃப்ட் ஆகும். ரெண்டாவது தாராவி ப்ராஜெக்ட். அங்க எந்த விதமான கேள்வியும் இதற்கு மேல இந்த இந்தியா அலையன்ஸால் இதற்கு மேல் கேட்கவே முடியாது. ஏன்னா உங்கள்ட்ட மெஜாரிட்டியே கிடையாது. நீங்க இருந்தா இருங்க, இல்லையே தான் போங்க. எப்படி 2019க்கு முன்னாடி பார்லிமெண்ட் இருந்ததோ, 2019க்கு முன்னாடி எப்படி பார்லிமெண்ட் இருந்ததோ அதே மாதிரி இப்ப மகாராஷ்டிரா அசம்பிளியும் மாறிடுச்சு. ஸோ சுரண்டுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு மகாராஷ்டிராவில். ஸோ அந்த வளங்கள் இருக்கும் வரை, அந்த பிஸ்னஸ் இருக்கும் வரை, இன்னும் டெல்லி உங்க கையில இருக்கா இல்லையாங்கிற கவலை அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா சென்ட்ரல்ல நீங்க இருக்கீங்க, டெல்லி அரசாங்கத்தை நீங்க ஒரு டம்மி அரசாங்கமா மாத்திட்டீங்க, ஆம் ஆத்மி கட்சி. பட் மகாராஷ்டிரா being a financial capital of India, they want to have a hold on that place. அதுக்கு 2-3 விஷயங்கள் இருக்கு. மகாராஷ்டிரா முக்கியமா மும்பை லொக்கேட் ஆன அந்த இடம் நீங்க பார்த்தீர்கள், இட் இஸ் அ ஜியோகிராபிக்கலி பியூட்டிஃபுல்லி எஸ்டாப்ளிஷ்ட் ஏரியா. இந்த பக்கம் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீ போர்ட்ஸ் இருக்கு. ரெண்டாவது அந்த ஏர்போர்ட், அந்த ஃப்ளைங் வழியை நீங்க பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் நாடுகளை கனெக்ட் பண்றதா இருக்கட்டும், யூரோப்பியன் நாடுகளை கனெக்ட் பண்றதா இருக்கட்டும், அமெரிக்கா, இந்த எல்லாமே அந்த இடத்துல இருந்து கனெக்ட் ஆகுது. இந்த சைடு ஏஷியன் சைடுக்கு நீங்க வர்றதா இருந்தா கூட யூ கேன் அகேன் கனெக்ட் இட். ஸோ மகாராஷ்டிரா மும்பை ஏர்போர்ட் பீங் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிளேஸ் ஃபார் அவர் கண்ட்ரி ஃபார் பிஸ்னஸஸ். ரைட். இப்போ அந்த இடத்த எந்த அரசாங்கம் ஹோல்ட் பண்ணுதோ அவங்க கையில் பணம் இருக்கும். ரெண்டாவது, அம்பானி அடானி போன்ற நபர்களுக்கு கொடுக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள், பல்வேறு ப்ராஜெக்ட்ஸ் இதுக்கப்புறம் மகாராஷ்டிராவை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அண்ட் அந்த இடத்த நீங்க நழுவ விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ வில் பி ஸ்டக். நீங்க எப்படி விட்டுருவீங்க? ஏற்கனவே இப்போ அமெரிக்கால இருந்து வெளிவந்த இந்த புதிய வழக்குக்கு பின்பு அடானி நடுநடுக்கி கொண்டிருக்கிறார். பட் அடானி நடுநடுக்கி கொண்டிருக்கிறார் என்ற ஒரு பிம்பம் தானே ஒழிய அவர் எப்படி எஸ்கேப் ஆவார் என்கிற ரூட்டை ஆல்ரெடி போட்டாக ட்ரம்ப் அதுக்கு வந்துடுவார் 2-3 நாள்ல. பட் வாட் இஸ் திஸ் ரிசல்ட் ஷோயிங்? இவங்க என்ன சொல்றாங்க, லாட்லி பெஹனா ஸ்கீம் நாங்க கொண்டுட்டு வந்தோம், 2000 ரூபாய் பெண்களுக்கு கொடுத்தோம், அதனால பெண்கள் ஓட்டு போட்டுட்டாங்க. பெண்களுடைய வாக்கு சதவீதம் அதிகமா இருக்குன்னு இந்த காரணத்தை 2000 ரூபாய்க்கு மக்கள் ஓட்டு போட்டு அவங்களை ஏமாத்தின நபர்களை சீட்ல அமர வைப்பார்களா? நிச்சயமாக கிடையாது. தேர்தல் ஆணையம்
ஹரியானா தேர்தல், ஜம்மு காஷ்மீர் மாநில தேர்தல் நடந்துறப்பவே வந்து மகாராஷ்டிரா தேர்தலும் நடத்தி இருக்கலாம். ஆனா மகாராஷ்டிரா தேர்தலை தள்ளி போட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த தேர்தல்லாம் முடிஞ்சு ரிசல்ட் எல்லாம் வந்த பிறகு பொறுமையா இங்க கவனம் செலுத்துறதுக்காக பிஜேபிக்கு வழிவிட்டாங்களாங்கிற ஒரு கேள்வி எல்லாம் நிறைய இருந்தது. நீங்க ஒரு நபர் தவறான கணக்கு போடலாம், 2 பேர் போடலாம், 3 பேர் போடலாம். இன்க்ளூடிங் பிஜேபி வாஸ் நாட் எக்ஸ்பெக்டிங் திஸ். பாஜகவே எதிர்பார்க்கல. பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்த முறை கண்ணீர் விட்டு தேர்தலில் களமிறங்கினாங்க. எத்தனை மீட்டிங்ஸ் பிரைம் மினிஸ்டர் மோடி போட்டாரு, இது எத்தனை முறை அமித்ஷா போனாரு, யோகி எல்லாரும் அவங்களுடைய அந்த கம்யூனல் ஆங்கிள் கூட அங்க வேலை பார்க்கல. கம்யூனல் ஆங்கிள் பட்டேங்கே தோ கட்டேங்கிற அந்த கம்யூனல் ஆங்கிள் ஃப்ரம் உத்தரப்பிரதேஷ் வெளிவந்தது, அதுவும் அங்க வேலை பார்க்கல. ஸோ இவிஎம் இல்லை இவங்களோட கேம்பெயினால இந்த ரிசல்ட் வந்துச்சுன்னா கிடையாது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மீது ஒரு இதற்கு மேல இண்டிபெண்டன்ட் பாடியாக எங்கள் போன்ற பத்திரிகையாளர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு ஆய்வை நடத்தி இண்டிபெண்டாக ஒவ்வொரு தேர்தலிலையுமே என்னெல்லாம் குளறுபடிகள் நடந்திருக்கு, எப்படியெல்லாம் தேர்தல் ஆணையம் ஒரு அரசியல் கட்சிக்கு கையாளாக வேலை பார்த்து வருகிறார்கள், இது போன்ற விஷயங்களை நாங்கள் வெளியில கொண்டு வராத வரை நிச்சயமாக நாங்கள் இதற்கு மேல கொண்டுட்டு வருவோம். I had a couple of words since morning, but definitely we are going to do this. இதற்கு மேல கான்ஸ்டிடியூஷன் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய எங்கள் போன்ற பத்திரிகையாளர்கள் இதற்கு மேலேயும் நாங்கள் உறங்கிக் கொண்டிருந்தோம் என்றால் இந்த நாட்டை காப்பாற்றவே முடியாது. இப்ப தேர்தல் ஆணையம் மீது குற்றச்சாட்டு வைக்கிறப்பெல்லாம் அவங்க 2 விஷயத்த கையில் எடுத்து, குற்றச்சாட்டே கிடையாது, இது தெளிவான அதான் அப்படி நீங்க வைக்கிற போது 2 விஷயத்த கையில் எடுக்கிறாங்க. ஹரியானா தேர்தல் வந்ததுன்னா அதே நேரத்துல ஹரியானாவில் பிஜேபி வந்ததுன்னா ஜம்மு காஷ்மீர்ல இந்தியா கூட்டணி தானே வந்தது. மகாராஷ்டிரா தேர்தல் வந்ததுன்னா உங்களுக்கு ஜார்க்கண்ட்ல ஜம்மு காஷ்மீர்ல இருந்து நீங்க ஒரு இலைய கூட தூக்கிட்டு வர முடியாது. ஆர்டிகல் 370 நீங்க நீக்குனீங்க, ரைட்? அங்க எத்தனை கம்பெனி போச்சு, எத்தனை அடானியோடைய நிறுவனங்கள் போனது, அம்பானியோடைய நிறுவனங்கள் போனது, இல்ல மெயின்லேண்ட்ல இருந்து எத்தனை பேர் அங்க பிசினஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க? பண்ண முடிஞ்சதா? இல்லை. நீங்க அதிகாரத்தை வைத்து பவரை வைத்து துப்பாக்கி நுனையில நீங்க எல்லாமே பண்ணிடலாம் நினைச்சீங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்கள் உங்களுக்கு அந்த இடத்தை கொடுக்கல. அங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. யூ கேம் அவுட் ஆஃப் இட். அப்படிதான் இந்த தேர்தலுங்கிறீங்க. அதனாலதான் அவங்க ஜார்க்கண்ட கவனம் செலுத்தாம இவங்க ஜார்க்கண்ட்ல ஏற்கனவே சுரண்டி முடிச்சாச்சு, எல்லாம் எழுதி கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் அங்க சுரண்டதுக்கு ஒண்ணுமே இல்லை. இருந்தாலும் அவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு எங்களுக்கு கிடையாது. மகாராஷ்டிரா இஸ் இம்பார்ட்டன்ட், ஹரியானா வாஸ் இம்பார்ட்டன்ட். நீங்க சொன்னது ரொம்ப முக்கியமான பாயிண்டா எங்க பார்க்க வேண்டியதுன்னா, இப்ப சில மாநிலங்களுக்குன்னு அவங்களுடைய ரீஜியன், அதாவது அவங்களுடைய தன்மை தனியா வச்சிருப்பாங்க. இப்ப எப்படி தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு தமிழ்நாட்டை கை வைக்க மாட்டாங்க. இல்ல, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் கேள்வி கேட்க. அத போல நீங்க சொல்ற மாதிரி மராட்டியம்ங்கிற அந்த பாலிடிக்ஸ் அங்க நிறைய இருந்தது உண்டு. கடந்த காலங்கள்ல அவங்களுடைய ஹிஸ்டரியே அப்படிதான் இருக்கும். இப்ப அதுவும் அங்க எடுபடலைங்கிறத பாலா சாஹேப் டாக்கரேவுடைய அந்த லெகசி, அவர் கொண்டுட்டு வந்த அந்த அரசியல் கட்சி, அந்த அரசியல் கட்சியை உடைக்கக்கூடிய நபரை எப்படி அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஓட்டு போடுவார்கள்? மராட்டியம் என்கிற அந்த உணர்வை தூண்டிய நபர் தான் பாலா சாஹேப் டாக்கரே. பாலா சாஹேப் டாக்கரே உயிருடன் இருந்த போது அந்த நாள் வரை பிஜேபியால் அங்க ஒண்ணுமே செய்ய முடியல. பாலா சாஹேப் டாக்கரேவும் இந்த நம்ம அயோத்தியா விவகாரத்துல மிகப்பெரிய அளவுல பங்கெடுத்த நபர், ஹிந்துத்துவ கொள்கை கொண்ட நபர். ஆனால் அவருடைய ஹிந்துத்வா மராட்டியத்துக்கு அப்புறம் தான் வந்ததை ஒழிய மராட்டியத்திற்கு மேல ஹிந்துத்வாவை அவர் எடுத்து வைக்கல, ரைட்? ரெண்டாவது, அங்க இருக்கக்கூடிய கேடர் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்கிற விஷயத்தை ரொம்பவே ஆழமாக உணர்ந்தார்கள். பிஜேபி எங்கெல்லாம் கேம்பெயின் பண்றதோ, இன்னைக்கு எங்களால போய் ஷிண்டே குரூப்பிற்கு நாங்க கேம்பெயின் பண்ண முடியல. ஏன்னா ஷிண்டே போய் உட்கார்ற இடம் மோடியர் அமித்ஷாவுடைய மடியில, அதனால நாங்க கேம்பெயின் பண்ண மாட்டோம். எந்த அஜித் பவாரை கூப்பிட்டு வச்சு நீங்க சக்கி பீசிங் என்று குற்றச்சாட்டெல்லாம் எடுத்து வச்சீங்களோ, அதே அஜித் பவாரை நீங்க டெபுட்டி சீஃப் மினிஸ்டராக மாற்றி வச்சிருக்கீங்க. எப்படி நாங்க இந்த நபருக்கு கேம்பெயின் பண்ண முடியும், ரைட்? சரத் பவார் உண்மையிலேயே சொல்ல போனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சாணக்கியர். அமித்ஷாலாம் சாணக்கியர் கிடையாது. அமித்ஷாலாம் வெறும் பப்ளிசிட்டியால வெளியில வந்த நபர். அவர் மீது இருக்கக்கூடிய பல்வேறு வேற குற்றச்சாட்டுகள் அது வேற. தன்னுடைய மகனை வேணா ப்ரமோட் பண்ணலாமே ஒழிய அமித்ஷாவால வேற யாரையுமே அந்த நபரால ப்ரமோட் பண்ண முடியாது. He may be a home minister today, but
Is he sitting there by his own, credentials? No. அவர் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய தயவால் இன்னைக்கு ஹோம் மினிஸ்டராக அமர்ந்திருக்கிறார். அவருடைய மகன் இன்னைக்கு கிரிக்கெட் போர்டுடைய எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தா கூட பேட்டை கொடுத்தீங்கன்னா பேட்டை கூட பிடிக்க தெரியாது. Is this what India is going to see in the future? No. இந்த தேர்தலில் பிஜேபி சரத் பவாரை பத்தி சொல்ல வந்தீங்க. சரத் பவார் சொல்லும்போது he was the சாணக்கியர். சரத் பவார் இந்த லோக்சபா தேர்தலில் ஒட்டுமொத்த மகாராஷ்டிரா தேர்தலை பிரட்டி போட்ட நபர் யார் என்றால் சரத் பவார். அமைதியாக இருந்து கொண்டு ஒட்டுமொத்த மகாராஷ்டிரா தேர்தலில் வரக்கூடிய ரிசல்ட்டையே ஸ்வீப் செய்த நபர் யார் என்றால் உத்தவ் தாக்கரே கூட அந்த அளவுல வேலை. உத்தவ் தாக்கரேக்கு எமோஷனல் சப்போர்ட் அதை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்க்க முடிஞ்சது. பிஜேபி எதிர்பார்க்காத தோல்வி அடி அங்க வாங்கினாங்க. 3 months or 4 months, within 3-4 months, how can this result come? இல்ல இது RSS உடைய பிரச்சாரத்தினுடைய வலிமை. RSS உடைய பிரச்சாரமே இல்லையே. RSS ஏற்கனவே they are against BJP now. வெளிப்படையாக சொல்ல போனால் RSS உடைய கேடர் பிஜேபிக்கு வேலை பார்க்கும், but not for Amit Shah and Modi. And this election was more of Amit Shah and Modi's election. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அடானி அந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்களுக்காக சப்போர்ட் பண்ணும்போது, இன்னும் சொல்ல போனா இப்ப மணிப்பூர்ல நடந்த கலவரத்திற்கே RSS கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, ரொம்பவே ஆழமான கண்டனம். அதே போன்று நீங்க பார்த்தீர்கள்ல இந்த தேர்தலை பொறுத்தவரையில பெரிய அளவுல RSS கேடர்ஸ் மகாராஷ்டிராவில் களம் இறங்கவே இல்லை. ஏன்னா அவங்க பெட்ரியல் எங்களை ஏமாத்தி வர்றாங்கங்கிற ஒரு உணர்வோட அவங்க இருக்கிறாங்க. எந்த பாலா சாஹேப் டாக்கரே எந்த உண்மையான பிஜேபியை நாங்கள் வளர்த்து வந்தோமோ அதை தாண்டி நீங்கள் ஒரு கார்பரேட்டைஸ்ட் பிஜேபியை மாற்றிட்டு வரீங்க. எங்களுக்கு இதில் உணர்வு கிடையாது, எங்களுக்கு இதில் எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லைன்னு கூறிட்டு வர்றாங்க. ஸோ இவ்வளோ ஆன்டி இன்கம்பன்சி, இவ்வளோ எஜிடேஷன், இவ்வளோ எதிர்ப்பு இருந்ததற்கு பின்பு கூட இந்த ரிசல்ட் இதே ஒரு என்டிஏவே ஜெயிச்சிருக்கட்டும், நோ ப்ராப்ளம், ரைட், நோ ப்ராப்ளம் அட் ஆல். 40-60 ரேஷியோவில் ஜெயிச்சிருந்தாலும் அது ஒரு ஆக்செப்டபிளாக இருக்கும். 40-60 ரேஷியோ அட்லீஸ்ட் எதிர்கட்சி பலமாக அங்கே இருந்திருக்கும். பட் இவங்களுடைய நோக்கம் என்னவென்றால் எதிர்கட்சியே இருக்கக்கூடாது. ராகுல் காந்தியோடைய ராலிக்களை நீங்க பாத்தீங்களா? மகாராஷ்டிரால பிரியங்கா காந்தியோட ரேலியை நீங்க பார்த்தீங்க, அது மக்களுடைய சப்போர்ட். அதே இடத்துல பிரைம் மினிஸ்டர் மோடி போனாரு, அமித்ஷா போனாரு, சேரெல்லாம் அப்படி அப்படியே கடந்துச்சு. அப்புறம் எப்படி சார் இந்த ரிசல்ட் வந்துச்சு? கிரவுண்ட்ல யாரு சார் ஓட்டு போடுறவங்க? மக்கள் தானே. மக்கள் திரண்டால் மட்டும் தானே அந்த இடத்துல ஓட்டு போகும். மக்கள் ரேலிக்கு போக மாட்டாங்க, ஓட்டு போடுறதுக்கு மட்டும் மோதிக்கு போவாங்க. என்ன வேடிக்கையா இருக்கு. I cannot accept this result. As a person, as a கிரவுண்ட்ல போய் பார்த்த நபர் நான் அதை பார்க்க அக்செப்டே பண்ண முடியாத ரிசல்ட். இதே தான் நான் ஹரியானா எலெக்ஷன்ல பார்த்தேன். ஹரியானா எலெக்ஷன்லையும் அந்த ரிசல்ட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது. பட் அகேன் எந்த மீடியா கேள்வி கேட்டிருக்கணும் அந்த மீடியா தான் ஜிங் செக்னு மணி அடிச்சுட்டு இருக்கேன். அப்ப யார் கேள்வி கேட்பா? எங்க மாதிரியான பத்திரிகையாளர்கள் நாங்க பேசும்போது எங்களோட வியூஸை முடக்கி விட்டுறீங்க. 1000, 2000, 10,000க்கு மேல எங்களோட வியூஸ் போறது இல்லை. வியூஸ் போனா தானே எங்களோட கேள்வி வரும். அதே என்னுடைய மற்ற நண்பர்கள் அஜித் அஞ்சுமாக இருக்கட்டும், பிரசூன் வாஜ்பேயா இருக்கட்டும், ரவீஷ்குமாராக இருக்கட்டும், ஆகாஷ் பானர்ஜியாக இருக்கட்டும், த்ருவ் ராட்டியாக இருக்கட்டும், லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் வியூஸ். அங்க உங்களுடைய குரலை முடக்க முடியல. என்னுடைய சேனல் தமிழ்ல இருக்கிறதுனால நீங்க ஈஸியா முடக்கி விட்டு போயிருங்க. பட் அகேன் you are trying to suppress our voice. We will not stop. இது தொடர்ந்துனா இது பெரிய ஒரு தொடர்ந்து தானே இருக்கு. It has not stopped. See, BJP ரொம்பவே சூழ்ச்சியா தன்னுடைய எலெக்ஷன் பிளான்ஸ் பண்றாங்க. தமிழ்நாட்டுல பிஜேபி ஜெயிச்சுச்சுன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? கலவரம் வெடிச்சிரும். ஆமா. கேரளால கலவரம் வெடிச்சிரும். ஆந்திராவில் நீங்க ஏதோ பணம் எல்லாம் கொடுத்து மேனிபுலேட் பண்ணி வச்சிருக்கீங்க. கர்நாடகாவில் அப்படி. பட் தமிழ்நாடு அண்ட் கேரளாவை உங்களால் தொடக்கூட முடியாது. அதனாலதான் அங்க உங்களால ஏதாச்சும் செய்ய முடியுது, இங்க எல்லாம் பண்ண முடியல. இப்ப பார்த்தா அங்கேயும் நீங்க நலிவிட்டீங்க. அதே மாதிரி நீங்க வடநாட்டை எடுத்துக்கோங்க. வடநாட்டுல கேள்வி கேட்கக்கூடிய நபர்கள் இல்லை. நீங்க ஒரு ஹிந்துத்வா என்கிற கொடியை ஒரு இளைஞர் கையில் கொடுத்து நீங்க அனைத்தையுமே மறைக்க பாக்குறீங்க. பட்
this will agitate big time. This you have to understand. ஒரு நாள் நீங்க போய் பேசலாம், 2 நாள் நீங்க போய் பேசலாம், ஒரு நாள் நீங்க ஏமாற்றலாம், 2வது நாள் நீங்க ஏமாற்றலாம். ஆனால் ஒரு நாள் உங்களுக்கு எதிராக இந்த மக்கள் வந்து நிற்கும் போது நீங்க எங்க ஓடி ஒளிவேங்க என்கிற அந்த இடம் கூட உங்களுக்கு கிடைக்காது. This Election Commission of India has to understand this. The government of India has to understand. You should not mess with the power of the population of India. And you are messing with them. ஹரியானா தேர்தல் முடிவுகளில் தேர்தல் ஆணையத்தினுடைய தலையீடுகள் எந்த அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமாக அமைந்தது என்கின்ற கேள்விகள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டாலும் அது குறித்து எந்த விளக்கமும் அளிக்காமல் தேர்தல் ஆணையம் நழுவி சென்றது. இப்பொழுது மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகளும் மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்பியிருக்கிற நேரத்தில் இது மக்கள் சக்தியால் மட்டுமே முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்கின்ற தகவலை ராகுல் அவர்கள் தெரிவித்தார். நன்றி. தேங்க்யூ so much. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.